இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி தானே தலைவர், அவங்க எல்லாமே சேர்ந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதில் எடப்பாடி தலைமையில் எடப்பாடி முன்னிறுத்தினா அணியமையது சிக்கலுங்கிறத எல்லாரும் உணர்றாங்க. அப்போ வேற யாராவது முன்னிறுத்தினா அணியமையுமா? தேர்தல் முடிவு வரல, அதுக்கான முடிவு வந்து வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு ஒரு அலசல் நடக்காம ஏன் இப்போ முணுமுணுப்பு ஆரம்பிச்சிருச்சு, ஏன் ஒரு எதிர்ப்பு குரல் ஆரம்பிச்சிருச்சு? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்க. சீமானோட அரசியலே தனிச்சு போட்டியிட தான் ஒரு அரசியல். அந்த டிஃபரன்ஸ் கூட, பேசிக் டிஃபரன்ஸ் கூட தெரியாம வர்றவங்க போவங்கள்ட்ட எல்லாம் சீமான் வந்துருவாருன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்தாரு. எடப்பாடி பலவீனமாயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கண்டிப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்போ நினைக்கிறாங்க? தேர்தல் முடிவு வரட்டும்ல. தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதிமுக மொத்தமா அழிஞ்சும் போயிடக்கூடாதுங்கிற அச்ச உணர்வும், அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மத்தியில் இருக்குது. நிறைய தடவை வார்த்தை பயன்படுத்திட்டீங்க. எப்படி ரீஸ்ட்ரக்சர் ஆகும் அதிமுக? அதாவது எடப்பாடிய கம்யூனிஸ்ட் பொலிட் பியூரோ அப்படின்னா எல்லாரும் கூட்டு முடிவு, எல்லாரும் ஈக்குவல் லீடர்ஸ். பொலிட் பியூரோ தகவலை வெளியே மீடியாக்கிட்ட பிரீஃப் பண்றவர் ஜெனரல் செக்ரட்டரி. அப்படின்னா எடப்பாடியுடைய ஆளுகையை, அவருடைய அதிகாரத்தை குறைக்கிறது தானே? கண்டிப்பா அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டாரு. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, தளவாய் சுந்தரம் எல்லாருமே. நீங்க ஃபர்ஸ்ட் பேரை ஜெயக்குமார் சொன்னீங்க. அவர் தான் அவருடைய செய்தி தொடர்பாளராக ரொம்ப விசுவாசமா செயல்பட்டு இருக்காரு. நீங்க முதல்ல சொன்ன பேரு ஜெயக்குமார். அது பிறகு தான் ஜெயக்குமார் ஒரு பேட்டியில எடப்பாடி கண்டிக்கலைன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது, எடப்பாடி கண்டிக்கலங்கும் போது கண்டிக்கிறேன், நான் கடுமையாக கண்டிக்கிறேன்னு பாஜகவுக்கு எதிரான ஒரு இதை சொல்லி அவர் ஹீரோவாக பார்த்தார். அதே மாதிரி ஒரு சின்ன வார்த்தையில நீங்க ஒரு அரசியலை பாக்குறீங்க. நம்ம பாசிட்டிவா தான் பார்ப்போம், யாருக்கு என்ன லாபங்கிறதான் பார்ப்போம். அந்த இடத்துல காங்கிரஸுக்கு லாபம் இல்ல, எடப்பாடி கூட போனா டெபாசிட் கிடைக்காதுங்கிறத கன்வின்ஸ் பண்ணோம். திருமாவளவனுக்கு பொருந்தா கூட்டணி ஆயிரும், 10 வருஷம் அரசியல் போயிருங்கிறத கன்வின்ஸ் பண்ணோம். அதனால தான் மெகா கூட்டணி அமைக்க முடியாம அவர் 2024 விழுந்துட்டாரு. ஆனா எழுந்து வருவாரா? கஷ்டம், முடியாது. வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுகவில் மூத்த தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எடப்பாடியுடன் சமரசம் கொள்வார்களா அல்லது போர்க்குடி உயர்த்துவார்களா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தன். அதிமுகவுக்குள் முனங்கல்கள் ஏற்பட்டு விட்டன, உட்பூசலுக்கான அறிகுறிகள் தெரியுது, இப்படின்னா செய்திகள் வெளியாகுது. அது இருக்க வாய்ப்பு இருக்கா? அதிமுக பழையது போலவே எப்பொழுதும் இருக்கும் போதே ஒரு பெரிய கோட்டையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, செங்கோட்டை அண்ணனை பொறுத்தவரை அவரு ஈரோடு கிழக்கு திண்டுக்கல் மாதிரினார். அப்பவே நம்ம சொன்னது தோத்து கட்சியில் உள்ள பிளவுன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அவர் இனிமேல் இந்த கட்சிக்கு எதிர்காலம் என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி அவர் போன்ற ஒரு மனசுல இருக்குது. அவங்க எடப்பாடியால அணி அமைக்க முடியாதுங்கிறத நம்புறாங்க. 24 எப்படி அணி அமைச்சிருவாங்கிறத அதிமுக உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவங்க பாஜகவை தள்ளி விட்டா காங்கிரஸ் வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், மதிமுக வந்துடும், கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, பெரிய அணி மெகா கூட்டணி அமைப்போம்னு நாமக்கல்ல சொன்னாங்கல்ல, மெகா கூட்டணி அது 26 அமைக்க முடியாதுங்கிறது மூத்த தலைவர்கள் மத்தியில், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணி அமைகிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்குங்கிறது தான் மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. அதை அவங்களுக்குள்ள அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படி அணியமைக்க முடியலைன்னா 26 நமக்கு தோல்வி தானே கிடைக்கும், 24 மாதிரி. அதில் என்ன பண்ண மாற்று ஏற்பாடு என்ன, ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்புங்கிறது கரெக்டாக இருக்குமா, அல்லது பொலிட் பியூரோ செட்டப்பு கம்யூனிஸ்ட் மாதிரி உள்ளங்கிறது கரெக்டாக இருக்குமாங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதில் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா பார்ட்டியை, சைத துரைசாமி போன்றவங்க, இவங்க தீபா ஜெயக்குமார் போன்றவங்க, சசிகலா அம்மையார், நம்ம அவங்களுக்கு எதிரான அரசியலை பண்ணவங்கனாலும் கூட அந்த அவங்களோட அந்த டாக்குக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. இப்போ சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவங்க இல்லாமல் தென் மாவட்டத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்? இவங்க எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அதிமுகவோட அரசியல் எதிர்காலம் என்ன, அது பல கேள்விக்குறிகளை மூத்த தலைவர்கள் தங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ள அதிமுக வரிசையில் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள ஆட்கள்கிட்டெல்லாம் போய் அது ஒரு விவாதங்கள் போயிட்டுருக்குது. அது எப்படி பண்ண, இது ஏதாவது பிரச்சனை ஆகி மீண்டும் அதிமுக மேலும் மோசமாக போயிடக்கூடாது, அதை எப்படி அது முள்ளில் சேலை விழுந்தாலும் சேலையில் முள் விழுந்தாலும் சேலைக்கு நஷ்டங்கிற மாதிரி அதிமுக இருந்த கட்சி ரொம்ப இனிமே சேதாரப்பட்டு சின்ன பண்ணமாயிடக்கூடாது, அதையும் டேக்கிள் பண்ணணும். அதே வேளையில் ஒரு அணி 26 அமைஞ்சாதான் வெற்றி பெற முடியும். அது செங்கோட்டையன் தான் 2011 அணி அமைச்சார். 2011 ஜெயலலிதா அம்மையாருக்கு அணி அமைச்சு கொடுத்தது செங்கோட்டையன் தான். இவர் விஜயகாந்த்கிட்ட அலையோன்னு அலைஞ்சார், படாத பாடுபட்டார். விஜயகாந்த்கிட்ட அன்னைக்கு இருந்த மாஃபா பாண்டியராஜன்கிட்ட போய் பேசினது முதற்கொண்டு பல விஷயங்கள் விஜயகாந்தும் ரொம்ப டஃப்பாக எங்கே போயிடுவாங்க வருவாங்கங்கிற புள்ளியில் இருந்தாப்புல. கடைசியில் பன்னுட்டு ராமச்சந்திரன் முயற்சியில் அது ஒரு அணி அமைஞ்சது. அதே மாதிரி கிருஷ்ணசாமியை 2 சீட்டுக்கு கொண்டு வந்தது செங்கோட்டையன். இப்படி பல விஷயங்கள் ஜெயலலிதாட்ட
கிருஷ்ணசாமி வாக்கை பிரிக்கக்கூடிய தகுதி இழந்துட்டாரு. அந்த வாக்கு இலவச வாக்காட்டு திமுக போகுது. 2004 தோல்வி, 6 தோல்வி, 9 தோல்வினா தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிமுக மேலே ஒரு ஜாதிய முத்திரையில் திமுகவுக்கு இலவச ஓட்டாக போகிறதுனால தான் அது திமுக கழகம் தென் மாவட்டத்தில் 2004, 6, 9 வெற்றி பெற்றாங்க. அதிமுக தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் 11 நம்ம தோல்வியை தழுவாமல் இருக்கணும்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மதித்து கிருஷ்ணசாமிக்கு 2 சீட்டு கொடுக்கணுங்கிறது. அப்போ என்கிட்ட செங்கோட்டையனை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ஒரு தடவை சொன்னால் கூட அவர் திரும்பியும் கேட்பார், வக்கீல் இன்னொரு தடவை சொல்லுங்கள், அம்மா கேட்பாங்க. நான் அப்போ கரெக்டாக சொல்லலைன்னா கிருஷ்ணசாமி அவருக்கு எதிராக முத்திரையை குத்தி அலையன்ஸில் வரவிடாமல் கிருஷ்ணசாமி பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி எப்படியும் கிருஷ்ணசாமி இருக்கிறதா நல்லதுன்னு திரும்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போய் அந்த அணியை கட்டமைக்கிறதுல செங்கோட்டையன் பெரிய பங்காற்றினார். ஸோ தோற்று போன ஜெயலலிதா 11 எமர்ஜ் ஆனது காரணம் தேமுதிக அலையன்ஸ் முக்கிய காரணம். அதுபோல் 96 தோற்று போன ஜெயலலிதா 2001 எமர்ஜ் ஆனது காரணம் மூப்பனார் அலையன்ஸு. மூப்பனார் ப்ளஸ் திருமாங்கிறதோட மூப்பனார் ப்ளஸ் ராமதாஸ்னா கூடுதல் பலம்னு அன்னைக்குள்ள லெவலில். இன்னைக்கு ராமதாஸ் மைனஸு திருமாவளம் ப்ளஸ்ஸு திருமாவளம் வெற்றி வீரர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அன்னைக்குள்ள லெவலில் மூப்பனார் ப்ளஸ் ராமதாஸ்னு அந்த அணியை ஜெயலலிதா அம்மையார் கட்டமைச்சாங்க. ஸோ இந்த 2 தடவையும் ஜெயலலிதா அம்மையார் விழுந்து வரும்போது அலையன்ஸ் பொலிட்டிக்ஸில் தான் எமர்ஜ் ஆனாங்க. இப்போ எடப்பாடி அலையன்ஸை விட்டுக்கிட்டு பரிதாபமாக நிற்கிறாரு. இந்த அளவுக்கு அலையன்ஸை விட்டுக்கிட்டு வர நம்பி நம்ம எப்படி அதிமுகவோட எதிர்காலத்தை சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு போக முடியும்? வெறும் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாதே. ஸ்டாலினுக்கு தீவிர ஆதரவும் இல்லை, தீவிர எதிர்ப்பும் இல்லை. தீவிர எதிர்ப்பும் இல்லை. ஸ்டாலின் ஒரு மிதமான தலைவராக தான் மக்கள் பார்க்குறாங்க. அவரும் அரசியல் சாணக்கியத்தில் கலைஞர் மிஞ்சி போயிட்டார்னு ரவீந்திரன் துரைசாமி கருத்து நம்ம அதை புறக்கணிக்கக்கூடாதுங்கிறத அதிமுக மூத்த தலைவர்களே பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் எப்படி அணி அமையும், யார் தலைமையில் அணி அமையும்? எடப்பாடின்னா முக்குலத்தோர், சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், செல்வாக்கு 3 பேருக்கும் கம்பைண்டாக ஒரு பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ என்ன மாற்றி இது பண்ண 26 தோத்தா கட்சி மோசம் போயிடுமே. இப்படி பல மூத்த தலைவர்கள்ட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. செங்கோட்டையன் என்ன பேசுகிறேன், 2 பேருமே சந்தித்ததில் கடுமையான வார்த்தைகள் பரிமாறப்பட்டதான செய்திகள் வந்துச்சு. உண்மையாகவே செங்கோட்டையன் அந்த மாதிரி பேசக்கூடியவரா? அவருக்கு ஒரு விஷன் இருக்கா? அவருக்கு தொலைநோக்கு பார்வையை தான் முன் வச்சிருக்காரு. செங்கோட்டையன் கட்சி உடையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். நாங்கள் ஜெயலலிதா காலத்திலே சசிகலா பிடிப்பாங்க, அப்போ செங்கோட்டையனை வச்சு தான் சசிகலாவை வீழ்த்த முடியும்னு செங்கோட்டையன் இதெல்லாம் நாங்கள் 11 செங்கோட்டையன் கூட இருந்தோம். செங்கோட்டையன் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணோம். என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்கக்கூடியவர். எனக்கும் அவர் மேலே மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. ஆனால் எப்போ நான் சொன்னாலும் வக்கீல் என்னால் கட்சி உடஞ்சின்னு பேர் வந்துடக்கூடாது. கட்சி உடஞ்ச அந்த அவப்பேருக்கு என்னை வாழ வச்ச கட்சிக்கு நான் அதை துரோகம் பண்ண மாட்டேன், கட்சி உடஞ்சருன்னு வரக்கூடாதுங்கிறத சொல்லுவார். அந்த இடத்துக்குள்ளே தான் நாம் செங்கோட்டையனை சசிகலா வரும்போது ரிவோல்ட் பண்ணதுக்கு நாம் பேசும்போது முன்னாள் எம்பி சவுந்தரராஜன், என் நண்பர், எங்கள் கண்ணங்குளம், எங்கள் ஒரு செட்டிக்குளத்து காரரு, அவரெல்லாம் செங்கோட்டையன்கிட்ட நெருக்கமாக இருந்தார். அப்போ அவர் செங்கோட்டையனை பார்த்து ரிவோல்ட் பண்ண சொல்லும்போது என்னால் கட்சி உடஞ்சதுன்னு ஒரு பேர் வராண்டான்னு, ஏன் ரிவோல்ட் பண்ணலைன்னு என்கிட்ட ஒரு 45 நிமிஷம் வச்சு என்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுல எண்ணம் கொண்டு வர. ஸோ செங்கோட்டையனுக்கு மைண்ட் செட்டு கட்சி ஒற்றுமையாக இருக்கணும். அது என்னது ஃபார்மேஷன் என்ன கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி தானே தலைவர், அவங்க எல்லாமே சேர்ந்து எடுத்துட்டாங்கல்ல, எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதில் எடப்பாடி தலைமையில் எடப்பாடி முன்னிறுத்தினா அணி அமையாது சிக்கலுங்கிறத எல்லாரும் உணர்றாங்க. நீங்கள் நேரடியாக விஷயம் சொல்லி எடப்பாடி முன்னிறுத்தினா அணி அமையாது, அப்போ வேற யாராவது முன்னிறுத்தினா அணி அமையுமா? அது ரிசல்ட் எல்லாம் வரணும். எடப்பாடி தரப்பில் 8 சீட்டு ஜெயித்துருவோம், 10 சீட்டு ஜெயித்துருவோம்னு எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர். கன்னியாகுமரி தொகுதியில் 2வது இடம் வருவோங்கிற நம்பிக்கையை எடப்பாடி சொல்கிறாரு. ஸோ அது என்ன ஏதுங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். 8 சீட்டோ 10 சீட்டோ ஜெயிப்போங்கிற மாதிரி சொல்கிறாரு. மதுரையில் இவர் சரவணன் ஜெயிப்பார்னு சொல்கிறாரு. சரவணன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தம்பி ஜெயந்தன், மாதவன் இவங்கெல்லாம் சொன்னாங்க. பட் எடப்பாடி மதுரையில் சரவணன் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் 24 ரிசல்ட் வந்த முறை தான் அடுத்த கட்டம் மூவ் ஆகுது. ஆனால் இப்போவே ஏன் உள்ள பேச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக மாவட்ட செயலாளர்கள், மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் கூட எடப்பாடி கடுமையாக பேசியிருக்கிறாரு. எல்லோரும் துரோகம் செஞ்சுட்டாங்க, கொடுத்த பணம் கூட மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்டு செங்கோட்டையன் நடந்த பேச்சில் கூட அவர் அதிருப்தி கொண்டதாகவும், ஏன் கட்சிக்குள்ள தேர்தல் முடிவு வரல, அதுக்கான முடிவு வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு ஒரு அலசல் நடக்காம ஏன் இப்போ முணுமுணுப்பு ஆரம்பிச்சிருச்சு, ஏன் ஒரு எதிர்ப்பு குரல் ஆரம்பிச்சிருச்சு? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி
ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சீமான் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்க. சீமானோட அரசியலே தனிச்சு போட்டிட்டு தான் ஒரு அரசியல். அந்த கான்செப்ட் கூட புரியாமல் 2001 மூப்பனார் மாதிரி 11 விஜயகாந்த் மாதிரி அவங்க கூட்டணியே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தவங்க. இவர் கூட்டணி தனிச்சு போகிறதுலே செல்வாக்கு பெற்றவங்க, அவங்க தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர்கள். அந்த டிஃபரன்ஸ் கூட பேசிக் டிஃபரன்ஸ் கூட தெரியாமல் வர்றவங்க போவங்கள்ட்டெல்லாம் சீமான் வந்துடுவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. சீமான் வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கக்கூடிய ஒரு சீமான். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார்னா எம்ஜிஆர் ஊழல் பரிசாளிகளை வளர்த்தாரு. மலையாளி முல்லை பெரியார் இதை உரிமையை தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாருன்னு எம்ஜிஆரே அடித்து தமிழ் ஐக்கான் தமிழர்னு அவர் போகக்கூடியவர். அவர் எப்படி கூட்டணி வருவார்? அவருக்கு பலமே தனிச்சு போட்டிட்டது தான். அப்போ அவர் கூட்டணிக்கு வருவாருன்னு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்தார். காங்கிரஸ் என்ன இருக்குது, 10 சீட்டுக்கு 12 சீட்டு கொடுத்தா வந்துடுவாங்கன்னு பரப்புனார். அவருக்கு அந்த ஆதரவாளரை பற்றி பேசினாங்க. யாருமே வரல. நாம் சொன்ன மாதிரி 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர்கிட்ட கூட்டணி வராத நிலைமை தான் 2024 நம்ம சேலஞ்சிங்காகவே சொன்னோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது வரல. அதே மாதிரி 26லையும் இவரை நம்பி யார் கூட்டணிக்கு வருவாங்கங்கிற ஒரு தயக்கம், இவரை முன்னிறுத்தினா அதிமுக கூட்டணி இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு கலக்கம் மூத்த தலைவர்கள் எல்லாத்திட்டையுமே இருக்குது. அதே வேளையில் எடப்பாடியும் ஒரு சக்தி. அவரும் அட்லீஸ்ட் தேவகவுடா மாதிரியாவது நிற்பார். அதில் ஒன்றும் விட்டுட்டு போக மாட்டார். 100% விட்டுட்டு போக மாட்டார். நம்ம எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுகிற ஆள். ஏற்கனவே சசிகலா அம்மையாற்ற கொடுத்துருவான்னு சொல்லும்போது அவர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக தான் பார்ப்பாரு தவிர விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொன்னோம். அதே மாதிரி அவர் விட்டுட்டு போகலை. சசிகலா வந்தாலே காலில் விழுந்து சசிகலா கையில் கொடுத்துருவாரு, அம்மா அண்ணு கொடுத்துருவாருலாம் பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்பினாங்க. பாவம் அப்பாவிங்க அப்புறம் நீங்கள் இப்படி கூட நம்புதேன்னு நம்ம அதை சிரிச்சுக்கிட்டோம். தம்பி வெங்கட்ராஜ் எல்லாம் இப்படி நம்புகிறாங்க ரவி, இந்த இதில் சமூக ரீதியாக நம்புகிறாங்க ரவி, சசிகலா வந்ததும் அப்படியே நேரில் பார்த்து அம்மா மன்னிச்சு விடுங்க, எல்லாமே உங்கள்கிட்ட தானே கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எடப்பாடி அதிகாரத்துக்காக தான் சசிகலாவுக்கு அதிமுக அரசியல் காலில் உள்ள தப்பு இல்லை, கண்டிப்பாக தப்பு இல்லை, அதை விமர்சிக்கலை. ஒயிலின் ரோம் பிஏ ரோமன், அதுதான் அதிமுக கலாச்சாரம். ஓகே, அப்போ அதெல்லாம் அவங்க செய்தது அதிகாரத்துக்காக தான். இப்போ அதிகாரமே அவர்கிட்ட இருக்கும்போது அவர் எப்படி சசிகலா மேற்ற போய் கொடுக்க மாட்டார். அதே தான் இப்பவும் நான் சொல்கிறேன். அவர் விட்டுட்டு போக மாட்டார், ஃபைட் பண்ணுவார். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் நிச்சயமாக அவர் இருக்க பகுதியில் ஸ்டேட் ஆவரேஜோட வாக்கு ஜாஸ்தி வரும். அதுக்கு அவர் உரிமை கொண்டாடுவார், சொந்தம் கொண்டாடுவார். ஸோ அவர் ஈல்டாகி விட்டுட்டு போயிடுவார்னு அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு தயாரில்லை. ஆனால் எடப்பாடி பலவீனமாயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கண்டிப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்போ நினைக்கிறாங்க? தேர்தல் முடிவு வரட்டும்ல. தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரெண்டு தெரியுது. தேர்தல் நடக்கிற வரைக்கும் ட்ரெண்டு தெரியாமல் வாக்குப்பதிவில் முடிஞ்சு ஒரு 15 நாள் கழிச்சா ட்ரெண்டு தெரியணும். எக்ஸிட் வருது. அந்த இடத்துல பூத்தில் அதிமுக அரங்கு மத்தியானம் மேலே இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொன்னது நடந்திருக்கு. அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்கல்ல கண்ணெதிர. அப்போ ஏன் இப்போ எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கி என்ன செய்ய போகிறாங்க? எடப்பாடி நகர்த்த முடியுமா? போர்க்கொடி தூக்கியும் அதான் சொன்னேனே, முதலுக்கே மோசமாக இருக்கக்கூடாது, அதிமுக மொத்தமாக அழிஞ்சும் போயிடக்கூடாதுங்கிற அச்ச உணர்வும் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க மத்தியில் இருக்குது. நிறைய தடவை வார்த்தை பயன்படுத்திட்டீங்க. எப்படி ரீஸ்ட்ரக்சர் ஆகும் அதிமுக? அதாவது எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னால் கூட்டணி அமைக்க முடியாது. நேரடியாக ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்த தேர்தலில் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தக்கூடாது. சரி, அது நான் சொல்லலை. நான் கூட்டணி அமைக்க முடியாது, அது மிதுன் பழனிசாமி ஐயா கிட்ட நம்ம பணிவோட அன்போட சொல்கிறோம். ஐயா அவங்கள தந்தையார் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், பெரிய ஆள், முதலமைச்சராக இருந்தவர், அதெல்லாம் நம்ம மதிக்கிறோம், பாராட்டுறோம். அவரோட சேவைகளையும் அரசு பள்ளி மாணவருக்கு 7.5 கொடுத்தனாலும் சரி, குடிமராமத்து பணிகள்னாலும் சரி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா அறிவிச்சனாலும் சரி, நிலையான ஆட்சி கொடுத்தாலும் சரி, ஐயாவோட சாதனைகளை நம்ம மதிக்கிறோம். பட் ஐயாவால் கூட்டணி அமைச்சிட மாட்டாங்க. அது நடக்காது. 2024 சொன்ன மாதிரி தான் 26 இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அந்த கட்டத்துக்குள்ள அதிமுக தலைவர்கள் அதற்கு மாற்று என்னன்னு யோசிப்பாங்க. அதுக்கு மாற்றுனா வேற ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதா, இல்லை யாரையுமே அறிவிக்காமல் இருக்கிறது? அது எப்படி அவங்க பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க நேரடியாக சொல்லிட்டீங்க, முதலமைச்சர் வேட்பாளரை எடப்பாடியை அறிவித்தால் கூட்டணி அமைத்துக் கொள்ள முடியாது. நீங்க 2-3 பேட்டியில் சொல்லிட்டீங்க. அப்படி என்றால் வேறு மாற்று இருக்குங்கிறது நீங்களே யோசிக்கிறீங்க தானே அர்த்தம்? இதை முதல்ல எடப்பாடி ஒத்துக்கணும், மற்றவங்க ஒத்துக்கணும். அவங்க என்ன மாற்றினு அவங்க கூடி பேசி கலெக்டிவ் லீடர்ஷிப்பாக கம்யூனிஸ்ட் பொலிட் பியூரோ மாதிரி சிந்திச்சு அதில் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வரும். கம்யூனிஸ்ட் பொலிட் பியூரோ அப்படின்னா எல்லாரும் கூட்டு முடிவு, எல்லாரும் ஈக்குவல் லீடர்ஸு. அந்த பொலிட் பியூரோ தகவலை வெளியே மீடியாக்கிட்ட ப்ரீஃப் பண்ணுற ஒரு ஜெனரல் செக்ரட்டரி. அப்படின்னா எடப்பாடியுடைய ஆளுகையை, அவருடைய அதிகாரத்தை குறைக்கிறது தானே? கண்டிப்பாக அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, தளவாய் சுந்தரம் எல்லாருமே அந்த பவர் தங்களுக்கு வேணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ எலெக்ஷன் முடிவு வந்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு பேரை ஜெயக்குமார் சொன்னீங்க. அவர் தான் அவருடைய செய்தி தொடர்பாளராக ரொம்ப விசுவாசமாக செயல்பட்டு இருக்காரு. நீங்கள் முதல்ல சொன்ன பேர் ஜெயக்குமார். அது பிறகு தான் ஜெயக்குமார் ஒரு பேட்டியில்
எடப்பாடி கண்டிக்கலைன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது எடப்பாடி கண்டிக்கலைங்கும் போது கண்டிக்கிறேன் நான் கடுமையாக கண்டிக்கிறேன்னு பாஜகவுக்கு எதிரான ஒரு இதை சொல்லி அவர் ஹீரோவாக பார்த்தார். அதே மாதிரி ஒரு சின்ன வார்த்தையில நீங்க ஒரு அரசியலை பாக்குறீங்க. ஆமா, அது அப்படிதான் பார்க்க முடியும். எடப்பாடி கண்டிக்கல நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி கண்டிக்கலன்னு சொல்லல. எடப்பாடி கண்டிக்கலைங்கிற கேள்விக்கு அவர் கண்டிச்சாரு. அவன் மீண்டும் திரும்ப ரிப்போர்ட்டர் கேட்டுக்கும் போது நான் கண்டிக்கிறாங்க கடுமையாக கண்டிக்கிறாங்கன்னு திரும்ப சொன்னார். கலெக்டிவ் லீடர்ஷிப்ங்கிற பாணிக்கு தான் அதை சொன்னார். இப்பவே ஜெயக்குமாரோட டோன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் தங்களை அரசியல் சக்தியாக பெருசாக காட்ட பார்ப்பாங்க. அது வன்னியர்கள் பொறுத்தளவில் கேட்கவே வேண்டாம். வன்னியர் கம்யூனிட்டியை பொறுத்தளவில் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை அது கேட்கவே வேண்டாம். அவங்க பவர் பொலிட்டிக்ஸில் கட்சி வந்து எக்ஸ் தலைமையில் கட்சி நிற்குதுன்னு சொன்னால், அது கருணாநிதி தலைமையில் கட்சி நிற்குதுன்னு சொன்னால், தென்னார்காடு மாவட்டத்தில் என் தலைமையில் தான் அந்த கட்சி நிற்குன்னு செஞ்சி ராமச்சந்திரன் அசெட் பண்ணுவார். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் என் தலைமையில் தான் அந்த கட்சி நிற்குன்னு மதுராந்த ஆர்மும் அசெட் பண்ணுவார். சேலத்தில் எந்த தலைமையில் தான் நிற்குன்னு இந்த கட்சி நிற்குதுன்னு அசெட் பண்ணுவாப்பில். இன்றைக்கி அப்படி அசெட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாட்டு சிபி சண்முகம் இருக்கிறாரு, என் நண்பர் KP முனுசாமி இருக்கிறாரு, வீரமணி இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர், அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. ஸோ அதில் அவங்க அசெட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதே வேளையில் சிட்டிக்குள்ள ஜெயக்குமார் அவர் முதலமைச்சராட்டே வருவாருங்கிற லெவல்லலாம் அவரை பற்றி போஸ்டர் பற்றி அவரை காலி பண்ணி 4 வருஷம் ஒரு அஞ்ஞான வாசம் போய் அப்புறம் திரும்ப ரிஹாபிலிட் ஆகி அவரும் பல அரசியல் இதுகளை கண்டவர், பார்த்தவர், புரிஞ்சவர், இன்டலெக்சுவல் ஆட்டும் ஒரு சபாநாயகராக நடத்த முடியும், இறங்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர், அதாவது கருத்தியல்ல அந்த பேட்டிகளில் என்ன மற்றபடி இல்லை, அந்த இதில் ஒரு பேக்கிங் உள்ள ஒரு தலைவராக இவரும் தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை அரசியல் அரங்கத்துக்குள்ளே உயர்த்த தான் பார்ப்பாங்க. வேலுமணி தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஆர்கனைசர். அப்போ அவரும் அதை நிலைநாட்ட தான் பார்ப்பார். பட் யாருமே இந்த மூவில் கொட்டி கவுக்கிறதுக்கோ அதை நஷ்டப்படுத்துறதுக்கோ விரும்ப மாட்டாங்க. நீங்கள் சொன்னது லிஸ்ட்டில் தென் மாவட்டங்களை சேர்ந்த முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் யார் பேர் நீங்கள் சொல்லலையே? முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த பேக்கிங் இதில் வந்து பெரிய அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. அதான் அந்த மதன் சார், வெண்பா மேடம், இந்த இதில் நான் அதில் சொல்லியிருப்பேன். அவங்கெல்லாம் வந்து OPS மேலே சிம்பதியில் இருக்காங்க முக்குலத்தோருங்க கருத்தை நான் பேசியிருப்பேன். இல்லை, நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் ஏன் நீங்கள் அவங்க யாரையும் சேர்க்கல? முக்கியமாக விஜய் பாஸ்கரையோ இல்லை வந்து செல்லூர் ராஜையோ இல்லை வந்து ராஜன் செல்லப்பாவையோ ஏன் நீங்கள் அது யாருமே சேர்க்கல? ED சப்போர்ட்டோட அவங்க தொகுதியில் ஜெயித்தாங்க. பக்கத்து தொகுதியில் அவங்க முக்குலத்தோர் ஓட்டுகளை வந்து வாங்கி கொடுக்க முடியல. ஸோ அவங்க தொகுதியில் எதிர்ப்பு இல்லாமல் ஜெயித்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ளவங்க தாங்கிறத நம்ம மறுத்துட்டு பேச முடியாது. பட் அவங்களுக்கு இவர் சிபி சண்முகம் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு பேக்கிங், KP முனுசாமி மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு பேக்கிங், வேலுமணி மாதிரி கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஒரு பேக்கிங், அந்த மாதிரி எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய முக்குலத்தோர் யாரும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. முக்குலத்தோர் பேக்கிங் சசிகலா, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, முக்குலத்தோர்னு ஒரு உருவம் கொடுத்து முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கலாக அவங்கள ரெப்ரசன்டேஷன் அதிகரித்து அவங்கள எம்பவர் பண்ணதில் சசிகலா ஜெயலலிதாவுக்கு தோழியாக இருந்து பண்ணது பெரியதுன்னு ஒரு கிராட்டிடியூட் அந்த கம்யூனிட்டிக்கு சசிகலா மேலே இருக்குது. அதில் நடராஜனால் நம்ம பாதிக்கப்பட்டனால தான் நாம் எதிர்வினை பண்ணணுங்கிறதும் இன்றைக்கும் மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, 100 உண்மையான விஷயம். அதே மாதிரி தினகரன் அவர் RK நகரில் வெற்றி பெற்றவர். பன்னீர் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர், ஒரு நியாயமான ஆளுங்கிற ஒரு பார்வை அவர் மேலே இருக்குது. பன்னீருக்கு ஜாதி கடந்தும் மக்கள் மத்தியில் ஒரு வாயா அவரை போட்டு ஏன் இன்றைக்கி நாங்கள் அபகரிக்கும் எண்ணத்தில் பண்ணிட்டார் எடப்பாடிங்கிறது பிற ஜாதிகிட்டே இருக்கும்போது முக்குலத்தோர்கிட்ட பெருசாக இருக்கும்போது. ஸோ அதிமுக முக்குலத்தோரில் சசிகலா, தினகரன், OPSங்கிற அந்த இதுதான் டாமினண்டாக நிற்கிறதா நான் பார்க்குறேன். இவங்க 3 பேருமே வெளியே இருக்காங்க. சசிகலா தனி அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாலும் கூட அதனுடைய மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க இல்லை. டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, OPS தனி சின்னத்திலே போட்டிட்டாரு. இவங்க அதிமுகவில் முக்குலத்தோர் வாக்கு வேணும்னா இவங்க 3 பேரை தான் வேணும் அப்படிங்கிற சித்திரத்தை நீங்கள் வரைகிறீங்க. இல்லை, அது சித்திரத்தில் நான் வரைகிறேன்னா உண்மையாங்கிறத கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துடும் ரிசல்ட். சரி, நான் சித்திரத்தை அதே சசிகலா மேல கவர்னர் வரமாட்டார், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, பிஜேபி சென்ட்ரிக் அலையன்ஸுக்குள்ளே 2021 வர முடியாதுன்னு சொல்லி தமிழ் மண்ணில் நம்ம கருத்து, நம்ம டீமோட கருத்து ப்ரூவ் ஆனதும் உண்மைதானே. அதைத்தானே இப்போ கொளுத்தின தீயை அணைக்க முடியல. சசிகலா 2024 பாஜக அலையன்ஸுக்குள்ளே வர்றது டவுட்டு தாங்கிறத நான் தானே சொன்னேன், உங்கள்கிட்டயே சொன்னேன். நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னேன். தினகரனுக்கு இடம் உண்டு, சசிகலாவுக்கு இடம் உண்டாங்கிறது கேள்விக்குறி தானே சொன்னேன். நம்ம சொன்னது சரியாக இருக்குனுங்கிற அடிப்படையில் சொன்னோம். அதற்காக அவங்க உயரிய இடத்துல இருந்தவங்க, ஜெயலலிதாவுக்கு தோழி, முக்குலத்தோர் எம்பவர் பண்ணவங்க,
இதெல்லாம் அந்த கம்யூனிட்டி அதை நன்றியோட பார்க்கும்ல. குந்தவை நாச்சியார், வேலு நாச்சியார், அதெல்லாம் போட்டு என்ன வருத்தம் வந்தாங்க. அப்போ நம்ம அதற்கு எதிர்வினை ஆட்டணும். அது வேற விஷயம். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் சொல்லும்போது பாருங்க சம்பத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சகோதரன் தான் சம்பத்து நம்ம அதை பண்ணி எதிர்வினை ஆட்டணும். பட் அவங்களுக்குள்ள ஸ்டாச்சரையும் அவங்களுக்குள்ள அந்தஸ்தையும் நம்ம ஏன் மறுத்து பேச போறோம்? அதிமுகவில் முக்குலத்திற்கான அடையாளங்களாக இவர்களை மட்டும் பார்க்கிறீர்களா? அதுதான் அந்த இவங்க தான் முக்கியமா இருக்காங்க. அவங்க சட்டமன்ற வார்த்தையை பயன்படுத்த சட்டமன்ற கட்சி தலைவரா சசிகலா மேயர் வந்தாங்க. சீஃப் மினிஸ்டரே கமாண்ட் பண்ணவர் தினகரன். அவர் ஆர்கே நகரில் ரெட்டையிலையும் உதயசூரியனையும் பெரிய ஹீரோவா நின்று ஜெயித்தவர். அடுத்தபடியாக பன்னீர்செல்வம் பரதன்னு ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர், ஜெயலலிதாவுக்கு விசுவாசினி பாராட்டப்படக்கூடியவர். அந்த கம்யூனிட்டியிலே பெரிய ஒரு உயரத்தில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து இது ஒக்கி புயல், ஜல்லிக்கட்டு இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து அவர் தன்னை நிலைநாட்டினவர். நானே அப்போ சொன்னேன், ஒரு சாமானிய முதல்வராக வந்துட்டார். காமராஜ் மாதிரி ஒரு பெரிய தலைவராக பன்னீர்செல்வம் அவர் ரிசைன் பண்ணாமல் தொடர்ந்தா வருவார். நானே சொன்னேன், எத்தனையோ பேட்டிகளில் அது இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் அந்த கம்யூனிட்டியில் உயரத்துக்கு வந்தவங்க. மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு குரல் இல்லைங்கிறீங்க. அவங்க ஒரு தொகுதியில் ஜெயித்திருக்காங்கிறது நான் மறுக்கலை. ஓஎஸ் மணியனாலும் சரி, காமராஜனாலும் சரி, இவர் ஹெல்த் விஜயபாஸ்கரனாலும் சரி, செல்லூர் ராஜனாலும் சரி, ஆர்வி முதையம்னாலும் சரி, ஒரு தொகுதியில் ஜெயித்திருக்காங்கன்னு சொல்லும்போது அதையா நம்ம மறுத்துட்டு பேசணும்? அந்த அளவுக்கு அவங்க தொகுதிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஏன்னா அதிமுக அரசியலில் எந்த ஜாதிக்கு எதிராட்டும் இவங்க யாருமே செயல்பட மாட்டாங்க. அப்படி ஜெயலலிதா வளர்ப்புகள், ஜெயலலிதா வார்ப்புகள்ங்கும் போது அந்த இடத்துக்குள்ளே எல்லா ஜாதியும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அன்றைக்கும் அவங்க வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு சட்டமன்ற தொகுதியை ஜெயித்திருக்காங்கிறத நம்ம மறுக்காண்டாம். ஆனால் ஒரு ரீஆர்கனைசேஷன் வேணும் அதிமுக நினைப்பாங்களா மாட்டாங்களா? அது எல்லாருமே நினைக்க தான் செய்வாங்க. ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஏடிஎம்கேன்னு நினைப்பா தான் செய்வாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி விட்டுட்டு போவார். பிடிச்சதை எப்படி விட்டுட்டு போவார்? அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? சமரசத்துக்கு வருவாரா? என்ன சமரசம்? புடியை எப்படி விடுவார்? அவரே ரெட்டை தலைமை ஆபத்து, ஒற்றை தலைமை வேணும்னு புடியே இருக்கிறாரு. எப்படி புடியை விடுவார்? இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை குறைத்து மதிப்பிடுவதற்கும் அவருடைய சக்தியை குறைப்பதற்கும் இல்லை அவர் ஒன்றுமில்லாமாக்கிறதுக்கு முயற்சியை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதில் இவங்களுக்கு என்ன லாபம்? அதான் நம்ம நெகட்டிவ் அரசியலை பார்க்குறது இல்லைங்க. அதுதான் அந்த இடத்துல தான் நம்மகிட்ட வந்து சிக்கிக்கிட்டாங்க. நம்ம பாசிட்டிவாக தான் பார்ப்போம், யாருக்கு என்ன லாபங்கிறதான் பார்ப்போம். அந்த இடத்துல காங்கிரஸுக்கு லாபம் இல்லை, எடப்பாடி கூட போனால் டெபாசிட் கிடைக்காதுங்கிறத கன்வின்ஸ் பண்ணோம். திருமாவளவனுக்கு பொருந்தா கூட்டணி ஆயிரும், 10 வருஷம் அரசியல் போயிருங்கிறத கன்வின்ஸ் பண்ணோம். அதனால தான் மெகா கூட்டணி அமைக்க முடியாமல் அவர் 2024 விழுந்துட்டார். ஆனால் எழுது வருவாரா? கஷ்டம், முடியாது. ஆனால் ஒரு ஃபோர்ஸ் டவுன் பட் நாட் அவுட். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்க ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.